கிருஷ்ணகிரி அருகே தனியார் கம்பெனி பேருந்து மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நண்பர்கள் உயிரிழப்புக்கு பழிவாங்கும் நோக்கில் குண்டு வீசியதாக கூறப்பட்டதன் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இருந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்து கடந்த 12ஆம் தேதி சென்று கொண்டிருந்தது. அதில் 40 பணியாளர்கள் பயணம் செய்தனர். இந்த வாகனம் பாலக்குடி கிராமம் அருகே வந்தபோது திடீரென முன்பகுதியில் பயங்கர சத்தம் கேட்டுள்ளது. அதில் பேருந்தின் கண்ணாடிகள் உடைந்து தெரித்தன. இந்த விபத்தில் ஆந்திர மாநிலம் கர்னூரைச் சேர்ந்த 22 வயதான மதர்சா தாரணி என்ற பெண் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பேருந்தின் முன்பகுதியில் வெடிமருந்து போன்ற துகள்கள் இருந்தன. அவற்றை கைப்பற்றி ஆய்வு செய்ததில் பேருந்து மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டது தெரிய வந்தது. விசாரணையில் நாட்டு வெடிகுண்டை வீசியது பாலகுரி கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்கின்ற காலா, தனுஷ் என்கின்ற சேகர் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் பழி தீர்க்கும் நோக்கில் பேருந்து மீது தாக்குதல் நடத்தியது தெரிய வந்தது. கடந்த நவம்பர் 21ஆம் தேதி பாலகுரி அருகே இருசக்கர வாகனம் மீது டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவன பேருந்து மோதியது. இந்த விபத்தில் பாலகுரி கிராமத்தைச் சேர்ந்த சசி மற்றும் நவீன் ஆகிய 2 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தங்களது உயிர் நண்பர்கள் மரணத்திற்கு காரணமான நிறுவன பேருந்து மீது குண்டு வீசி கொளுத்துவதற்கு சக்திவேல் மற்றும் தனுஷ் திட்டம் போட்டுள்ளனர். அதன்படி சம்பவத்தன்று 40 பேருடன் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது நாட்டு வெடிகுண்டு வீசியுள்ளனர். இதற்காக எண்ணெய் கொள்புறத்தைச் சேர்ந்த சேகர் என்பவரிடம் நாட்டு வெடிகுண்டு வாங்கியுள்ளனர். காட்டுப் பன்றிகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டுகளை சேகர் தயாரித்து வைத்துள்ளார். அதை அறிந்து அவரிடம் இருந்து சக்திவேலும் தனுஷும் 3 நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கியுள்ளனர். அதில் ஒரு குண்டை அங்குள்ள பாறை ஒன்றில் வீசி சோதனை செய்துள்ளனர். பின்னர் திட்டமிட்டபடி சம்பவத்தன்று தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்து மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசியது விசாரணையில் தெரிய வந்தது. இதன் பின்னர் 3 பேரையும் கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 இளைஞர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்ததற்கு காரணமான தனியார் நிறுவன பேருந்து மீது ஆத்திரத்தில் நண்பர்களை நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவம் கிருஷ்ணகிரியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.